ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரி செஞ்சால் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமேல் அந்த யோசனையே வேண்டாங்க. இந்த ஒரு பொருளை வச்சு அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் மீல் மேக்கருங்க. அதை வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கிறதுக்காக சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, மல்லி, வேர்க்கடலை, வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் தக்காளி, இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஒன்றா வறுத்தெடுத்து எல்லாம் மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூளை சேர்த்திட்டு இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதுலேயே மீல் மேக்கரை சேர்த்து உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மிக்சி ஜார் கழுவின தண்ணியும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை விட்டு அதையும் கடைஞ்சி எடுத்து புளிப்பில்லாத தயிராக இருக்கணுங்க. ஒன்றா சேர்ந்து எல்லாம் கலந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மீல் மேக்கர் கிரேவி